வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல் அப்படின்ற சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா, ஒருங்கிணைந்த பண்ணை. வாட் இஸ் த இன்டிகிரேட்டட் ஃபார்ம் அப்படின்னா, நம்ம எப்போவுமே தனிப்பயிர் சார்ந்து நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் ஏதாவது ஒரு சறுக்கல் வருது, ஏதாவது ஒரு நமக்கு இயற்கை பேரிடர் வருது அப்படின்னா, நமக்கு அந்த வருடம் முழுவதும் பார்த்திங்கன்னா வருமானம் இல்லாத ஒரு சூழல் உருவாகிவிடும். இது நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் எம்என்சி கம்பெனி, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னலில் இருக்கிற எல்லா கம்பெனியும் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பேக்கப் பிளான் வச்சுருப்பாங்க. ஒரு பிளான் நமக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ எங்களை மாதிரி ஒரு இன்ஜினியரிங் கம்பெனிஸ் நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் ஒரு மேனேஜர் பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னா, நமக்கு கீழே ஒரு டீம் இருக்காங்க. அதில் ஒரு டீமில் யாராவது ஒருத்தர் எமர்ஜென்சி, அவங்க அர்ஜென்ட்டாக எங்கேயாவது போகணும், ஊருக்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழல் வருதுன்னா, அந்த வேலைக்கு நாங்கள் ஒரு பேக்கப் பண்ணி வச்சுருப்போம். யாராவது ஒருத்தர் பேக்கப் பண்ணி வச்சுருப்போம். அப்போது நம்ம ஏன் ஒய் வி ஆர் நாட் இம்ப்ளிமெண்டட் ஃபார் அவர் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங். அப்போ நம்ம ஃபார்மிங்க்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பேக்கப் பிளான் நிச்சயமாக நமக்கு வேணும். ஏன் அந்தமாதிரி வேணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு பயிர் நமக்கு விவசாயம் நமக்கு பெருசாக கை கொடுக்கலன்னா இன்னொரு பயிர் நமக்கு தரும். இது என்னுடைய கூற்று கிடையாதுங்க. இது பார்த்திங்கன்னா த கிரேட் லெஜெண்டரி, நான் விவசாயத்தை பார்த்து மிக தெளிவான ஒரு பார்வையோடு இருக்கிற ஐயா நம்மாழ்வார் அவர் சொன்ன ஒரு மெத்தட் தான் இது. அதுக்கப்புறம் சுபாஷ் பாலக்கரையா, இந்தமாதிரி பல லெஜெண்டரிஸ் விவசாயத்தில் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ஞ்சு அதை பற்றி சொன்ன பெரிய பெரிய தலைவர்கள், அறிஞர்கள், விவசாய பெருமக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 5 லேயர் மெத்தடு, அதாவது 5 அடுக்கு விவசாய முறைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்டி கிராப்ஸ் மெத்தடு. இப்போ என்னுடைய ஃபார்ம் பார்த்திங்கன்னாங்க, நாங்கள் 5 லேயர் மெத்தடா இல்லை மல்டி கிராப் மெத்தடா ரெண்டுமே சாரும். ஏன்னா தென்னை பிரதான பயிர் ஒரு 900 மரம் இருக்குது. அதுக்குள்ளே ஊடு பயிர் பார்த்திங்கன்னா ஒரு 6000 பிளான்ட்ஸ் ஊடு பயிர் பார்த்திங்கன்னா தேக்கு மரம் இருக்குது. அப்புறம் ஒரு 2 ஏக்கர் அளவில் பார்த்திங்கன்னா சந்தன மரம், செம்மரம் வச்சுருக்கோம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா முருங்கை சாகுபடி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோலாம் தெரியும், முருங்கை வச்சுருக்கோம் நடுவில். இப்போ நம்ம இந்த மாதிரி பயிர் வைக்கும்போதுங்க, நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஐடியாலஜி பண்ணணும். நம்ம தோட்டத்தில் ஒரு கண்டினியூஸாக ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம மானிட்டர் பண்ணணும். மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் நமக்கு வெயில் எங்கெல்லாம் இந்த மரமெல்லாம் சாராத இடத்துல எங்கே வெயில் படுதுன்னு பார்க்கணும். எந்த இடத்துல வெயில் இருக்குது அந்த இடத்துல நம்ம பயிர் பண்ணணுங்க. இதுதான் கான்செப்ட். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வெயில் கிடைச்சா இந்த பயிர் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நமக்கு வளர்க்க முடியும். இப்போ தென்னை பார்த்தீங்கன்னா 5 வருடத்திற்கு அப்புறம் நல்ல ஒரு லாபகரமான ஒரு பயிருங்க. ஒரு மரம் 100 காய் 200 காய் கொடுத்தா கூட ஒரு 10 ரூபா போனோட ஒரு மரம் 2000 ரூபாய் நமக்கு தரும் வருடத்திற்கு. அப்போது ஒரு 100 என்கிட்ட ஒரு 900 மரம் இருக்குங்க. ஸோ ஒரு 18 lakhs அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு. இல்லை 10 லட்சம் வந்தால் கூட போதுங்க. ஏன்னா எதுவுமே பேராசை வேணாம், ஆவரேஜ் ரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை இருக்குது. ஒரு 5000 பிளான்ட்ஸ்க்கு மேலே இருக்குது முருங்கை இருக்குது. இது நம்ம அறுவடை பார்த்திங்கன்னா 50 கிலோ 100 கிலோ போட்டுகிட்டே இருக்கோம் மார்க்கெட்டில். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா டீ கூட் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் கிராப்பு. இது 15 வருடத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு சும்மா ஒரு என்ன சொல்கிறது, விறகுக்கு, அதாவது ஃபயர்வுட்டுக்கு எடுத்தால் கூட ஒரு டன் 3000 ரூபாய் போகுங்க. ஒரு மரம் நமக்கு 3000 ரூபாய் கிடச்சிரும். ஸோ 5000 மரம் போட்டால் கூட 1.5 கோடிங்கிறது நமக்கு ஷோர் ஷாட். அதாவது நான் சொல்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபயர்வுட், அதாவது விறகுக்கு வெட்டி வைப்பாங்க, அந்த மாதிரி போட்டால் கூட அப்போ ஒரு மரம்ங்கிறது 30,000 ரூபாய் நமக்கு போகுங்க. நான் 3000 ரூபாய் சொல்கிறேன். ஸோ என்ன ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நம்ம எப்படி நம்ம சம்பாதிச்சாலும் இவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் சம்பாதிக்க முடியாதுங்க. நிலம் குறைவாக வச்சுருக்கிறவங்க இப்போ வேற்று பயிர் பண்ணுறீங்கன்னா பார்டர் கிராப், ப்ளீஸ் பார்டர் கிராப்பாவது போடுங்க. பார்டர் கிராப்பில் ஒரு 100 மரம் 200 மரம் போட்டு வச்சா கூட கண்ணுக்கு தெரியாமல் வளர்ந்துருங்க. நான் 10 வருஷம் 2010 நான் பிளான் பண்ணி நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2018-19 தாங்க. ஏன்னா நானே இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். 7-8 வருஷம் பார்த்திங்கன்னா நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் லைஃப்பில். ஏன்னா ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் அதில் நிறையா டவுட்டு, பண்ண முடியுமா முடியாதா, சக்ஸஸ் பண்ண முடியுமா முடியாதா, வருமா வராதா, இவங்களாம் சொல்கிறாங்க மாதம் ஒரு மரம் 30,000 சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா கதையாக இருக்கும். யார் கொடுத்துருவா 30,000? ஒரு மரத்துக்கு யாராவது 30,000 செல் பண்ண முடியுமா முடியாதா, ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் எனக்கு. அதுக்கப்புறம் தாங்க எதுவுமே நம்ம நினச்சிட்டு இருந்தால் எதுவுமே நடந்துடாதுங்க. செயலில் இறங்கினா மட்டும்தான் நடக்குங்கிறது ஒரு தெளிவான பார்வையோடு நான் அதுக்கப்புறம் பிளான்டேஷன் பண்ணி இதுக்கப்புறம் நான் இந்த பிளான்ட் உங்கள் முன்னாடி இருக்கிற எல்லாமே தோட்டம்லாம் இது டெவலப் பண்ணதாங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, ஒரு ஃபாரினில் நான் இருக்கேன், நான் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இங்கே இருந்துக்கிட்டே எல்லாமே என்னுடைய தோட்டம் எல்லாமே வீடியோ கால் மூலிமா தான் மானிட்டர் பண்ணி அதை எப்படி பண்ணணும், என்ன ஃபெர்டிலைசர் எப்படி வளர்க்கணும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே இருந்துக்கிட்டே பண்ணுறாங்க.
அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் நேரடியாகவே உங்களோட கண் பார்வைக்கு ஆப்போசிட்டில் தான் உங்கள் ஃபார்ம் இருக்குதுன்னா நிச்சயமாக சொல்கிறேன், என்னை விட 100 மடங்கு உங்களால் நல்லா பண்ண முடியுங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு சிறப்பான ஒரு வருமானம்ன்றது நிச்சயமாக இருக்குங்க. நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாங்க, நம்ம பண்ணுற பராமரிப்பு முறையும் நம்ம அதுலேருந்து எடுக்கிற எண்டு ப்ராடக்ட்டு எவ்வளோ எடுக்கிறோம், இதுதாங்க நமக்கு மெயின் கான்செப்ட்டு. 900 தென்னை மரம் வச்சுக்கிட்டு ஒரு மரத்துக்கு 10 தென்னங்காய் எடுத்தோம் அப்படின்னா நான் சொல்கிற அமௌண்ட் வராதுங்க. குறைஞ்சது இப்போ என்னோடய தென்னை மரம், பெரிய தென்னை மரங்கள்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அதில் ஒரு மரத்துக்கு ஒரு வருடத்திற்கு 300 காய் எனக்கு வந்து கிடைக்குதுங்க. அப்போ 10 ரூபா ரேட்டில் நான் செல் பண்ண விட ஒரு மரம் 3000 ரூபாங்க. ஸோ நான் சொல்கிற அந்த கான்செப்ட் வந்து நம்ம வரணுன்னா நிச்சயமாக கொண்டு வர முடியும். ஏன் முடியாதெல்லாம் ஒன்றும் சாத்தியமில்லாதது எதுவுமே கிடையாதுங்க. அதுக்கு ஒரு முறையான ஒரு பராமரிப்பு, சில நுணுக்கங்கள் வேணுங்க. நம்ம வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் என்னென்ன பண்ணுறேன்றது எல்லாமே நான் அதில் போட்டிருக்கேங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா மல்லி, குண்டு மல்லி இருக்குங்க. சிறப்பான ஒரு பயிருங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரெவென்யூ கொடுக்குற ஒரே ஒரு கிராப் இப்போ என்னோடய ஃபார்மிங்லே மல்லி தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோஸுங்க. குண்டு மல்லி, ரோஸு, அதுக்கப்புறம் முருங்கைங்க. இப்போ தென்னை மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 40 மரம் வந்து காய்ப்பு இருக்குங்க. மீதி இருக்கிற 800 மேலே சில்லற மரம் வந்து பார்த்திங்கன்னா மேபி இன்னொரு 1 or 2 இயர்ஸ் 2025 எண்டுலையோ இல்லை 2026லையோ நமக்கு ஒரு இன்கம் வந்துடுங்க. இப்போவே நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பண்ணை, அதாவது இந்த தேங்காய் மண்டி வச்சுருக்கவங்களே வந்து நிறையா பேர் பார்த்துட்டு அக்ரிமெண்ட் போடலாமான்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நம்ம தான் இப்போ இல்லைங்க சார், வரட்டும், முதல்ல வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கோங்க. நம்ம சரிங்க, தென்னை மண்டிலையும் கொடுக்கலாங்க. இல்லாட்டி நம்ம வந்து சொந்தமாக வந்து ஒரு சின்ன ஒரு மில் கோயம்புத்தூரில் நிறையா இருக்குங்க. ஒரு மிஷின் கூட வாங்கி நம்ம வந்து அதை எண்ணெயாக கூட உற்பத்தி பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாங்க. எல்லாமே நம்ம சாதிக்க முடியுங்க. இதெல்லாம் சாதாரணமான ஒர்க்கு தாங்க. நம்ம தெரிகிற வரைக்கும் பண்ணுற வரைக்கும் தாங்க அது பெரிய மலை மாதிரி இருக்கும். எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறமா சாதாரணமாக மாறிவிடுங்க. எனக்கும் அப்படி தாங்க இருந்தது. இப்போ நம்ம வந்து நம்ம முருங்கைக்காயை அறுவடை பண்ணிங்க நம்ம திருவண்ணாமலை மார்க்கெட்டுக்கு தாங்க கொண்டு போகிறோம். அதை கொண்டு போகிற வழியில் வந்து ஒரு காடு ஒன்று இருக்குங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 கிலோமீட்டர் வந்து காடு தாண்டி தான் அந்த டவுனுக்கு போகணுங்க நம்ம ஃபார்ம்லேருந்து. இந்த மாதிரி ஒரு காடு வந்து நமக்கு வந்து அழியாமல் பாதுகாக்கணும் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு செயலுங்க. ஏன்னா காடு இல்லையேல் மழை இல்லை, மழை இல்லையேல் மனிதன் இல்லை. இது ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தைங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம சுற்றி நம்ம வீடு, நம்ம தோட்டம், நம்ம தெரிஞ்ச இடம் இது எல்லாமே இருக்குதுன்னா நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு உதவியாக இருந்தால் அந்த மரம் வந்து நம்ம வளர்க்குறதுங்க. அது ஒரு ரொம்ப சிறப்பாக. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை மேலே ஒரு தீராத ஒரு அன்புங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இயற்கையோட ஒன்றி வாழ்கிறது வாழ்க்கை. பட் காலம் சூழலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் ஒரு 18 வருடம் ஆகிடுச்சிங்க. ஏன்னா நம்ம வந்து பொருளாதாரம் கொஞ்சம் மீட்டெடுக்கணும், கொஞ்சம் பொருளாதாரத்தை மேலே வரணுன்றதுனால கம்பெனியில் நல்ல பொசிஷனில் இருக்கிறதுனால நான் இங்கே இருக்குங்க. பட் ஈவன் நம்ம வந்து எனக்குன்னு ஒரு லைஃப் வரும்போது நம்ம நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு இன்டிகிரேட்டட் ஃபார்மில் தான் இருக்கணும், இது மைக்ரோ கிளைமேட்டிக்கில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு கான்செப்ட்னால தாங்க என்னோடய ஃபார்ம், தோட்டம், பண்ணை எல்லாத்தையும் வந்து ஒரு மைக்ரோ கிளைமேட்டிக்கில் கொண்டு வரேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வெளியில் ஒரு 45 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா நம்ம தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18-19 தாங்க இருக்கும் வெயில். அந்த மாதிரி ஒரு வளர்த்துட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லைஃப்பில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு கோல் இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசைன்றதுனால நான் அதுமாரி பண்ணுறேங்க. உங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு கோல்ஸ் இருக்கும், இதை விட பெட்டர் கோல்ஸ் இருக்கும். நிச்சயமாக அதை தேடி நம்ம ஒரு பயணம் போகிறோம். இப்போ இந்த வீடியோவோட முக்கிய காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னாங்க, ஒரு சின்ன ஒரு இது தாங்க. என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லா ஒரு செயலுக்கும் பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு தூண்டுதல் ஒன்று இருக்குங்க. அந்த மாதிரி தாங்க நம்ம வீடியோ. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடியும் என்னுடைய வீடியோ வந்து ஒரு சின்னதாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகரமாக இருக்குதுன்னா டெஃபினெட்லி ஐ எம் வெரி ப்ரவுட் ஆன் தட். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள், இன்றைக்கி ஏதாவது ஒரு செயல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறோம், இல்லை அதை பற்றி ஒரு தொகுப்பு நம்ம சேகரிக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வீடியோவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆர்டிக்கிளோடு போய் பார்க்குறோம். அதன் மூலிமா இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம ஏதாவது ஒரு செயல் நம்ம செய்கிறோங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம வீடியோ வந்து ஒரு 10 பேர் நம்ம பார்த்து இந்த வீடியோஸ் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஒரு இன்டிகிரேட்டட் ஃபார்ம் நம்ம பண்ணையில் பண்ணுற எல்லா வீடியோக்களும் பார்த்து அவங்க ஒரு பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு செயலுங்க. நான் வந்து இன்றைக்கி குண்டு மல்லி வந்துங்க 500 ரூபாங்க கிலோ இன்றைக்கி நான் விலை போச்சுங்க. பட்டன் ரோஸ் வந்து 130 ரூபாங்க. அதேமாதிரி பன்னீர் ரோஸ் வந்து 80 ரூபாங்க இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நாங்கள் போட்ட பூவோட விலைங்க. அதேமாதிரி முருங்கை வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து 38 ரூபாய்க்கு எடுத்தாங்க ஒரு கிலோ.
அதேமாதிரி வந்து தென்னை வந்து பார்த்திங்கன்னாங்க ஹோட்டல்ஸ் தான் போடுறோம். சில ஹோட்டல்ஸை கேட்குறாங்க அந்த ஹோட்டலில் சட்னி அரைக்கிறதுக்காக. நம்மக்கிட்ட வந்து ராவாக எடுத்துன்னு போகிறாங்க, மட்டெல்லாம் உரிக்கிறது இல்லைங்க. 10 ரூபாய்க்கு தரேங்க ஒரு காய் வந்து. சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி கேட்டால் 8 ரூபா 9 ரூபா கேட்டாலும் கேட்பாங்க. பட் நான் அதெல்லாம் பார்க்குறது இல்லைங்க, கேட்டால் நான் கொடுத்துட்றதுங்க. ஏன்னா நம்ம வந்து இயற்கையாக விளைவிக்கிற காய்ங்க 4 பேருக்கு சட்னியாக மாறி அது போகும்போது நமக்கு மனநிறைவான ஒரு செயலுங்க. அதேமாதிரி முருங்கைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே பண்ணுறதுங்க. அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் ஆட்டு சாணம் தாங்க போடுறது. மேலே வந்து தெளிப்பு வந்து மேக்ஸிமம் நான் வந்து அவாய்ட் பண்ணுறதுங்க. ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே நான் பண்ணுறதே கிடையாதுங்க. பூ பிடிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை காய்ப்புக்காகவும் சரி நான் பண்ணுறதே கிடையாதுங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஏதாவது செடிக்கு வந்து ஒரு பாதிப்பு வருதுன்னா மட்டும்தாங்க நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு கரைசல் மட்டும் பண்ணி அடிக்கிறது. அப்புறம் வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து செடிக்கு அடிக்கிறதுங்க. மற்றபடி நான் வந்து செடிக்கு மேலே காய்க்கு மேலே ஒரு செயற்கையாக எதுவும் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் நான் வீடியோவில் சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு, எல்லாத்துக்கும் ஒரு ஃபெர்டிலைசர் உரம் என்னன்றதை நான் சொல்லுவேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சக்ஸஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு விஷயம், ஒரு காய்கறி நம்ம கொடுக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் நம்ம அப்படி பண்ணுறதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.